ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ரசம் தான். ரசம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரைஸ் வாட்டரை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி அழுக்கு டர்ட்ஸ்லாம் கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது வாட்டி நல்லா 2 டம்ளர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி அமுங்கணும். இந்த மாதிரி 3 தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியோட இந்த மாதிரி நடுவில் கல்லுமா இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை பாயில் பண்ணுறதுக்கு ரைஸ் வாட்டரில் இது 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் சிறிதளவு டேமரின் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 4 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பாயில் பண்ணி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டொமேட்டோட தோலெல்லாம் நீக்கிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் நல்லா கையால் ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை கரண்டியால் ஸ்மாஷ் பண்ணக்கூடாது, கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் சிறிதளவு கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதும் 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுக்க எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் இல்லாதனால சாம்பார் தூளில் பெருங்காயம் இருக்கும், அதனால் நான் சிறிதளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் கரைச்சி வச்சுருக்க வாட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட்டு போயிடும். லைட்டாக முறை கூட்டணுன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வேறொரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான டேஸ்டியான மிளகு ரசம் தயாராகிடுச்சு. இது ரொம்ப சுலபமாக வீட்டிலே செய்யலாம், ரெஸ்டாரண்ட் போல். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. ஜலதோஷம், சளி இந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.